தி கோட் படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது கோட் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரைக்கும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள்? டிக்கெட் விற்பனை என்பது எந்த அளவுக்கு இருக்கு சிவமணி? திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலுமே இந்த கோட் திரைப்படம் நாளைக்கு வெளியாகிறது. காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே இங்கே அதற்கான முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகள் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் அதிகபட்சமாக விற்று தீர்ந்து விட்டது. ஒரு சில திரையரங்குகளில் மட்டுமாக இந்த டிக்கெட்டுகள் விற்பனை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நம்ம ராம் சினிமாஸ் திரையரங்கில் இருக்கிறோம். இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதும் கொண்டாட்டங்கள், விஜய் திரைப்படங்கள் வெளியாகும் போது கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது களைகட்டிய விதமாகத்தான் இருக்கும். இந்த நிலையில இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும், இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 தியேட்டர்களும் மேலுமாக 2 தியேட்டர்கள் இருக்கிறது. 2 தியேட்டர்களில் இந்த கோட் திரைப்படம் வெளியாகிறது. இந்த தியேட்டர் முழுமையாக தியேட்டரில் இருக்கக்கூடிய தியேட்டரின் உள்பகுதியில் முழுமையாக அந்த விஜய் அந்த படத்தினுடைய போஸ்டர்கள், அந்த டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மனசுல மக்களை வைக்கக்கூடிய தலைவன் வரும் நேரம் இது அப்படிங்கிற வாசகம் அதுல இடம்பெற்றிருக்கிறது. அதோட மட்டுமல்லாம 2024ஆம் ஆண்டு 1000 கோடி சம்பவம், 26ஆம் தேதி வேற மாதிரி சம்பவம் என பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு போஸ்டர் பேனர்ல அரசியலுக்காக அல்ல, அண்ணனுக்காக மட்டுமே உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தியேட்டர் முழுமையாக அந்த டிஜிட்டல் பேனர்களால் நிரம்பி இருக்கிறது. முழுமையாக திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து தியேட்டர்களிலுமே இந்த கோட் திரைப்படம் வெளியாகிறது. அந்த முதற் காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் டிக்கெட்டுகளை மக்கள் வாங்கி செல்கிறார்கள். தற்போது விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த தியேட்டர் எப்படி 9 மணிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, எப்படி பார்க்கறீங்க? மற்ற படத்தை விட இது எப்படி வேறுபட்டு இருக்கிறதா எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமாக, அதாவது சிறப்பு காட்சி முதல்ல அனுமதி இல்லைன்னு இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு வந்து 2 நாட்கள் வந்து சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி தந்திருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. திரைப்படத்தை பொறுத்தவரை இப்போ தமிழ்நாடு முழுவதும் சரி, இப்போ நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டமும் சரி, எல்லா திரையரங்குகளிலுமே தளபதி படம் தான்ங்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கிறது. இது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மாற்றமாக இதை வந்து நாங்கள் பார்க்குறோம். வசூலிலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய சாதனை படைக்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நாங்கள் கருதுறோம். சொல்லுங்க சார், டிக்கெட் வாங்கிட்டீங்களா? நேரடியாக வந்து வாங்கினீங்களா? எத்தனை மணி ஷோக்கு வாங்கியிருக்கீங்க? எப்படி பார்க்குறீங்க சார்? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருநெல்வேலியில் வந்து விஜய் சார் படம் பார்க்குறது. நான் யூஸ்வலாக சென்னையில் தான் ரோஹினி தியேட்டர் ராக்கியில் பார்ப்பேன். இந்த படம் இங்கே பார்க்கணுங்கிறதுக்காகவே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 9 AM ஷோ. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கிளம்பி வந்திருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன்னாலே ராம் சினிமாஸ் தான். எந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டேனாலும் வந்துடும். அதே மாதிரி தான் கோட்டுக்கும் வந்திருக்கோம். ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு என்னென்ன செலிப்ரேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கும் போது இப்போயே நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டிக்கெட் எல்லாம் கிடச்சாச்சு. 9 மணி ஷோக்கு ரெடியாக இருக்கும். நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். காலை 9 மணி காட்சிக்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். டிக்கெட்டுகள் விற்பனை அப்படிங்கிறது நேரடியாக ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகிறது. இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலுமே இந்த கோட் திரைப்படம் வெளியாகிறது. டிக்கெட்டுகள் இந்த திரையரங்கை பொறுத்தவரைக்கும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டது. 9 மணி காட்சிக்கு விற்று தீர்ந்து விட்டது அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. நிச்சயமாக தி கோட் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைத்திருக்கக்கூடிய நிலையில நெல்லையில தற்போது இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.